பாட்டு தேடிங்கிறான். நம்ம பாட்டு பாட சொன்னா பாட்டு தேடிங்கிறான். இப்ப பாட்டு வச்சுட்டான். என்ன பாட்டுன்னு தெரியல. பாடுறா கைஸ், நிம்மதி எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா பாருங்க, நிம்மதி இங்க தான் கிடைக்கும். எல்லாருக்குமே நிம்மதி இங்க தான் கிடைக்கும். I'm going to நிம்மதி தேடி guys. எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நெமந்தல இருக்க முருகர் கோயிலுக்கு தான் போறோம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். சாமி ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பிள்ளையார் தான் இருக்கும். பிள்ளையார் தான் இருப்பாரு எங்கேயுமே. ரொம்ப கடினமா இருக்கு. படி ஏறதுலாம் ரொம்ப கடினமா இருக்கு. 800 படின்றாங்க. உண்மைன்னு தெரியல. 800 படின்றாங்க அப்படின்னு ஜெகனே சொல்லிக்கிறான். எப்படி ஏறணும்னு தெரியல எனக்கு. வேற கால் எடுத்துக்கணுமா? முன்னாடி 567 படி கடந்து வந்தா 567 படி கடந்து வந்தா என்றா இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க படி ஏறணும். இப்போ வந்து ஸ்டார்டிங்ல வந்து பிளேயரை கிராஸ் பண்ணி போயிட்டோம். இப்போ வந்து உச்சி வெயில்ன்றதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு வெயில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இதுக்குள்ள நம்ம 900 படியா கிராஸ் பண்ணியாச்சு. ஆனா 800 தான் சொன்னாங்க. எங்க ஊர்ல இருந்து வேற ஊருக்கு வந்துருக்கோம். வேற ஊருக்கு வந்து நாங்க போயிட்டு இருக்கோம். அங்க மேல போயிட்டு பார்க்கலாம். 928 அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. கைஸ், நிம்மதி எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து போக சொன்னீங்கன்னா நாங்க அந்த மலை கூட போவோம். அதை பாருங்க அந்த மலை கூட போவோம். நீங்க சொன்னீங்கன்னா பாருங்க, நிம்மதி இங்க தான் கிடைக்கும். எல்லாருக்குமே நிம்மதி இங்க தான் கிடைக்கும். இந்த முருகர் கோயில் உருவாக்கப்படுவதற்கு பெரிய வரலாறே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கோயில் எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் இருக்கும். 2.5 வருஷம் ப்ரோ. பெரும்பாலான மக்கள் வந்து அதிகமாக குமாரசாமி எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான் சக்தி வாய்ந்த சாமி. இப்போ வந்து முருகருக்கோசம் இப்போ வந்து பாட்டு பாட போகிறாங்க. யார் பாடுறீங்க ஃபஸ்ட்டு? கைஸ், ரொம்ப நேரமா இப்போ வந்து பாட்டு தேடிங்கிறான். நம்ம பாட்டு பாட சொன்னா பாட்டு தேடிங்கிறான். இப்போ பாட்டு வச்சுட்டான். என்ன பாட்டுன்னு தெரியல. பாடுறா இப்போ வந்து பாட்டு வேற ஏதோ வைக்க போறானா. பாட்டு தெரியலையா அந்த பாட்டு. இப்போ வந்து பாட்டு வேற பாட்டு வைக்க போறானா. கண்டுபிடிச்சான், பாட்டை கண்டுபிடிச்சான். என்ன சிரிப்பு வந்து பாடலாம். பாடுறா அங்க காட்டுறா. பாட்டு பாடியாச்சு. முருகருக்கு வந்து மனசு வந்து குளிர்ந்து எங்களுக்கு வந்து நிம்மதியை தருவாரு. சரி, இப்போ வந்து நாங்க வந்து நஷ்டம் எங்கப்பா போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸை வியூஸ் இல்ல வியூவை காட்டுறோம். சுத்தி இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு வியூவை காட்ட போறோம். நல்ல பிளேஸ் இது. வந்து செங்கல்பட்டில் இருந்துக்குன்னு எல்லா லொக்கேஷன் சுற்றி பார்க்குற ஆளாக இருந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கோயிலில் வந்து சாமி கும்பிட்ட மாதிரியும் இருக்கும். நல்ல வியூவை பார்த்த மாதிரியும் இருக்கும். சரி வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். வியூ நாலா பக்கமும் சூப்பராக இருக்கும். பாருங்க, அருமையான பிளேஸ், சூப்பரான பிளேஸ்.
டூரிஸ்ட்டுக்கு வந்து ஏற்ற இடம், நல்ல ஒரு சூப்பரான பிளேஸ்னு சொல்லி ஆகணும். வாங்க நம்ம வந்து தீபம் ஏற்றுற இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா சாமி என்ன இருக்கா இல்லையான்ட்டு. வந்து ஜெகன் வந்து சாகசம் காட்ட போறாரு. இருந்தாங்க அங்கே போய் பார்க்கலாம். செம்மையான பிளேஸுங்க. இந்த வியூவை மட்டும் மறந்துடவே ஈச மரம்டா இது. செம்ம வியூவு, சரியான காத்து வேற சூப்பரா அடிக்குது. இந்த இடம், இந்த சுத்தி இருக்கிற மலை, இந்த வியூவு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏங்க அது பாருங்க, அது ஒரு ஃப்ரூட் இல்ல, அது ஈச மரம். ஈச மரத்து இங்கிலீஷ்ல என்ன சொல்ல? ஈச மரத்து இங்கிலீஷ்ல என்ன சொல்ல? கேட்டிஸ் படம். வந்து நாங்க வந்து இது தீப ஏற்றத்துக்கு வந்து சாமி இருப்போம். கல்வெட்டு காய்ஸ், கல்வெட்டை பாருங்க காய்ஸ். இது நாங்க வரையலாம் பார்த்தோம் 1000 காலகட்டத்தில். தப்பா சொல்றேன், 1998 ஆண்டுலயா அது இப்பதான் போச்சு அந்த காலம். அதனால வந்து நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இது வந்து பெருமாளோட சங்கு சக்கரம் நாமம் எல்லாம் போட்டிருக்கு. இதுதான் உலகத்திலே நெய்யூர்ந்த கல்லுன்னுவாங்க. இதுல இருக்குல்ல அந்த நெய்யூர்ந்த கல், நெய்யூர்ல அது வெண்ணெய் உருண்ட கல்லாம். இது இது வந்து நாங்க குச்ச நாமையா இது போது மேல गाइस நான் வந்து ஒரு அருமையான காட்சி காட்டுறேன். வெண்ணெய் உருண்ட கல் வந்து லைட்டா புடிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் பாருங்க. இந்த இடம் மட்டும் தான், இந்த இடம் இந்த 2 இடத்தாலதான் இந்த கல்லே வந்து புடிச்சிருக்கு. அது அப்படின்றது ஒரு அதிசயமாவே காணப்படுது. வேற எங்கேயுமே பாருங்க, சுத்தி நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க ஒரு இடம், அப்புறம் அங்க ஒரு இடம். அந்த 2 இடத்தாலதான் இவ்வளவு பெரிய கல்லே புடிச்சுன்னு இருக்கு. ஆனா நான் சொல்லுவேன், இது வந்து ஒரு சைடா சாஞ்ச அந்த கல்லு மேல வந்து ஒரு பேலன்ஸா இருக்குது. அதனாலதான் இந்த கல்லு உய்யாம இருக்குன்னு நினைக்கிறேன். காய்ஸ், அண்ணன் சைடு போயிட்டு சுத்தி காட்டினா, இப்போ வந்து நாங்க வந்து இன்னொரு சைடு போயிட்டு சுத்தி காட்டுறோம். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உலகத்திலே ஜூல கூட கிடைக்காத ஒரு அரிய வகை குரங்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். வருங்க எங்க ஏறி உக்காந்துக்குதுன்னு பாருங்க. 5G கிடைக்குது அங்கதான். சரி வாங்க, நாங்க வந்து வியூ பிளேஸ், இது வந்து சூப்பரான வியூ பிளேஸ். அப்பா அருமையான பிளேஸுங்க. டேய் இங்க வாயா குரங்க பா. சிப்பான்சி குரங்களே ஒரு வினோதமான உருவம் அது. பாருங்க இந்த வியூவை. இந்த மாதிரி இடம் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி டைமு, அதுவும் இந்த மாதிரி காற்று, இயற்கையை ரசிக்கிறது, இங்கே நின்று இந்த இடத்த பார்க்கறதுன்றது ரொம்ப சூப்பரான விஷயம். இதை தாண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையான பிளேஸு. குரங்கு ஓடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த மாதிரி ஒரு இடம், செம்மையான பிளேஸ். இது வந்து எங்க ஊர்ல இல்லைன்னு நாங்க இது கவலைப்பட்டுக்கிறோம். செம்ம சூப்பரான பிளேஸ். கிலோமீட்டர் தாண்டி வர வியூ பாயிண்ட்டை பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து வியூஸை எல்லா வியூவும் காட்டுறேன். இங்க ஒரு கோயிலா மலை மேல, அப்படியே இப்படியே இறங்கி போனோம்னா அங்க ஒரு கோயில், திரௌபதி அம்மன் கோயிலா, என்ன கோயில் இது? திரௌபதி அம்மன் கோயில். சூப்பரான கோயில், அங்கேயும் சூப்பரான இடம். இங்க இருந்து பார்க்கும்போது அந்த வியூவே பயங்கரமா இருக்கு. மறக்காம டூரிஸ்ட் யாருன்னா இருந்தீங்கன்னா, சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சுத்தி பாருங்க. கோயில் இருக்கு, சாமி கும்பிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லிட்டு போயிடுங்க மறக்காம. பாய் கைஸ்.